சேனலில் ஒரு சூப்பரான சிக்கனில் பண்ணுற ஒரு டிஷ் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா, நான் இப்போ வந்து ஒரு 1/2 கேஜி வந்து நான் வத்தல் எடுத்திருக்கேன். அது வந்து உள்ளுள்ள விதை எல்லாமே நான் எடுத்துட்டு அந்த மேலே உள்ள தோல் மட்டும்தான் நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் தான் சமையல் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க உள்ள விதை எல்லாமே பொறுமையாக எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எடுத்து ரெடியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, சிக்கனை வந்து எங்கள் அக்கா கழுவிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சிக்கன் நல்லா கழுவிக்கோங்க. ரொம்ப கழுவாதீங்க, லைட்டாக கழுவுங்க, இல்லை அதோட சதையெல்லாம் வெளியே போயிடும். அதோட சத்தெல்லாம் வெளியே போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. 1 கேஜி எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கேஜியில் சின்ன வெங்காயம் உரித்து அதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பண்ணுறது பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, காணாது, இன்னும் கொஞ்சம் ஊற்று அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் கூட கொஞ்சம் ஊற்றிட்டாங்க. ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறாங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணுறாங்க. ஃப்ரை பண்ணி அதை கொஞ்சம் செவக்கிற மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் சமையல் பண்ணாங்க, அதனால் அவங்க தானே எல்லாமே செய்யணும். ஸோ அவங்க தான் ஆட் பண்ணுறாங்க. செமையாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே பண்ணோம். சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பாருங்கள், இப்போது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்களாமா, ஏன்னா கை சுடுதான், அதனால் ஸ்லோவாக பண்ணுறாங்களாம். பண்ணட்டும். ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கள் அண்ணா என்ன காணாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டாங்க. எங்கள் அக்காவே ஊற்றிட்டாங்க. ஸோ ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குறாங்க, ஸ்லோவாக வதக்குறாங்க. ஆனால் வந்து நல்லா செவக்க வறுக்கணும்ல, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயோட நல்லா சின்ன வெங்காயம் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த எடுத்து வச்சுருக்கிற வத்தல் இருக்குல்ல, அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வத்தலை வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போது எல்லா வத்தலுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்பப்போ கை சுட்டுட்டே இருந்தது, பாவம். இருந்தாலும் அவங்க தான் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் மட்டும் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் சின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வெங்காயத்தோடய ஆட் பண்ண சொன்னோம். அண்ணா வந்து ரெண்டுமே வத்தல் வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா இருக்கும்ட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அதுக்கப்புறம் ஆட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. வேஸ்ட்டாக போயிடக்கூடாதான். ஸோ அதனால் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தோமா, அதனால் கையை இப்படி வச்சு கிண்டிகிட்டு இருந்தாங்க. கையை ஒழுங்காக வச்சுக்கிட்டணும், நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல அப்படின்னதுக்கப்புறம் கையை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி சமையல் பண்ணும்போது ரொம்ப காமெடியாக இருந்தது, பட் டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் மொத்தமாக கவுத்துங்க அப்படி சொன்னோம். ஆனால் அண்ணா வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் அந்த டேஸ்ட், அந்த இஞ்சியோட இஞ்சி அது எல்லாமே வத்தல்லாம் இந்த சிக்கனோட ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்குலாம் சமையல் தெரியாது, எங்கள் அண்ணன் கிராண்டாக செய்வாங்க, ஸோ சூப்பராக செய்வாங்க. ஸோ அதனால் எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மெதுவாக ஆட் பண்ணாங்க. நான் சொன்னேன், கீழே பிடிச்சிட போகுதுண்ணே, டக்குன்னு போடுங்கண்ணே அப்படின்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் சுட வேற ஆரம்பிச்சிருச்சா, வீடியோ வேறு எடுக்கிறாங்களா, இவங்க வேறு வீடியோ எடுத்துக்கிட்டு ஒழுங்காக கிண்ட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக பார்த்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுலேயே வந்து உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க. என்ன இதில் உப்பும் மஞ்சத்தூளும் போடவே இல்லைன்னு பார்க்குறீங்களோ, அது போடும்போது எடுக்க மறந்துட்டாங்க. நானே சொல்கிறேன், உப்பும் மஞ்சத்தூள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் அவங்க வந்து இப்போ மூடி வச்சுருந்தாங்க. முடிச்சுன்னா அதுலேயே சிக்கன்லேயே அந்த கொஞ்சம் தண்ணி அதுவே வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்சது. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் அதுவே எடுத்துக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தண்ணி காணாது அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி குழம்பு அவ்வளோதான், இன்றைக்கி ஏதோ ஒன்று சிக்கன் ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பாருடி, நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்து ஓப்பன் பண்ணுறோம். பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, அப்படி சாப்பிடணும் போல் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணனா டேஸ்ட் பார்க்கலாமா, சாப்பிடும் போது எடுத்துக்கணுன்ட்டாங்க. லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் மல்லி இதில் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே மேலே அப்படியே லைட்டாக அப்படியே தூவிட்டே இருந்தாங்க. செம்மையாக இருந்தது. எனக்கு பார்த்த உடனே அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோம். பாருங்கள், லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க, தாளிச்சிருச்சுலாம் ஒன்றுமே ஊற்றலை. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.